ரைட்டு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து அவர் பேச வேண்டிய விஷயங்களெல்லாம் பேச போகிறதில்ல, வெறுமனே இந்த பக்கெட் மேட்டரை வச்சு மட்டும் சாட்டர்டே எபிசோடு வந்து ஓட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. கானா வினோத்துக்கு ஹெவியான கிளாப்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சோண்டு ரோஸ்ட்டும் கிடைச்சதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ் வந்து கானா வினோத்துக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு, பரவாயில்ல வின் பண்ணிட்டு போட்டோம். நான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ஒரே கருத்து தான், யார் வின் பண்ணாலும் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சன் கிடையாது. அது எப்பயுமே நமக்கு அந்த கருத்து மாறாது. அது பார்வதியாக இருக்கட்டும், வினோத்தாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், யாருக்குமே அந்த டைட்டில் வந்து டிசர்விங் கிடையாது. ஒன்று, அதை விட்டுருவோம். இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இந்த வாரம் தலையாக இருந்திருக்காங்க. இந்த வீட்டின் தலையாக இருந்துக்கிட்டு மேடம் வந்து அந்த தலைப்பதவியை டாஸ்க்லேயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அரோரா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் வந்து ஆனாவுனா மாலதி கேரக்டருக்கு போயிடுறா, அங்கே போயிட்டு தலையாக வந்து கூப்பிடுறா. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இப்போ ரம்யாவுக்கு ஆதரவாக பல வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ரம்யா வந்து உண்மையாகவே மயக்கம் போட்டு விழுவாங்க, உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமா, அதுலேருந்து அவங்களுக்கு வந்து இப்படி தான் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி அவங்களுக்கு வந்து மயக்கம் வரும். அதுக்காகலாம் ஓட் பண்ண முடியாதுல்ல, கரெக்டாக நான் சொல்கிறது. அதுக்காக ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறதும், அப்போனா வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அங்கே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட மோசமான பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப மோசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாமா? என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? சரி, இந்த வாரம் ரம்யா தலைப்பதவியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விஜய் சேதுபதி வந்து போட்டு உடைக்கிறாப்புல. ஆக்சுவலாக அந்த பக்கெட் மேட்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நான் தனியாகவே பேசணும்னு நினச்சா அது ப்ரோமோவே வந்துருச்சு. இந்த விக்கல்ஸு எதுக்கு தான் அழுகுறான்னு தெரில, எல்லாத்துக்கும் அழுகுறாங்க. அவனையும் சாண்ட்ராவையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னால் அது எப்படிங்க சாண்ட்ராவை என்னோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றாப்புல. அவருடைய காமெடி நகைச்சுவை பற்றி எதனா பேசினா அவர் எதனா தப்பு பண்ணால் மனுஷன் இயல்பாமா, மற்றவங்க பண்ணால் வந்து அது தப்பாமா? எனக்கு புரியவே இல்லை. விக்கல்ஸுக்கு பயங்கரமாக சொம்படிக்கிறாப்புல விஜய் சேதுபதி. இந்த விஷயத்தில் விக்கல்ஸ் மேலே தப்பு இல்லை தான், அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே விக்கல்ஸுக்கான ஒரு ஜால்ராவாக தான் விஜய் சேதுபதி நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் ரம்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஜுவல்லை எடுக்கணும் அப்படின்னா விக்கல்ஸ் அந்த இடத்துலேருந்து நகர்த்தணும். ஏன்னா விக்கல்ஸ் வந்து ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதனால் என்ன பண்ணலாம், விக்கல்ஸ் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணணும், அதை ரம்யா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதை தான் கேட்குறாரு. பக்கெட்டு விஷயத்தை மையமாக வச்சு விக்கல்ஸ் அந்த இடத்துலேருந்து நவுத்தலான்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு ரம்யாவை கேட்குறாங்க. ஆக்சுவலாக மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விக்கல்ஸ் கிட்ட அவங்க தான் போயிட்டு அந்த பக்கெட்டை எடுக்க சொல்லுவாங்க. அதாவது பார்வதி வந்து விக்கல்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாத்ரூமில் ஒரு பக்கெட் இருக்குது, அதில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து யாரோ ஊற போட்டு வச்சுருக்காங்க, யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த விக்கல்ஸ் வந்து தலைக்கிட்ட கன்வே பண்ணுவாப்புல, இந்த மாதிரி பாத்ரூமில் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரம்யா வந்து கேரக்டரில் இருந்து தலையாக யோசித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போய் அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுருங்க, சரியா வச்சுருங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு விக்கல்ஸ் போன பிறகு அந்த நகையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரம்யா போயிட்டு விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்கன்ட்டு. அவரும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாப்புல. வச்ச பிறகு வியானா வந்து அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்படிங்க இன்னொருத்தருடைய துணியை வந்து நீங்கள் கேட்காம எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தலை சொன்னாங்க, நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு விக்கல்ஸ் சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறமா வியானா யார்கிட்ட போயிருக்கணும் அப்படின்னா ரம்யா கிட்ட போயிருக்கணும். நீங்கள் எப்படி வந்து சொல்லலாம், யாரோட ட்ரெஸ்ஸுன்னு தானே நீங்கள் கேட்கணும், எப்படி நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லலான்னு ரம்யா கிட்ட கேட்டிருக்கணும். ஆனால் வியானா வந்து அந்த இடத்துல முழுக்க விக்கல்ஸே தான் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம், நீங்கள் கேட்கணுமா இல்லையா, நீங்கள் கேட்டு தானே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அவரும் சொல்கிறாப்புல, இல்லைங்க தலை தாங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது தான் நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாப்புல. டப்புன்னு அதை எப்படி மாற்றுறாங்கன்னா, அது ஏன் துணின்னு தெரிஞ்சு தான் அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. இவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, விக்கல்ஸ்க்கு வந்து என்னை பிடிக்கல, விக்கல்ஸ்க்கு வந்து என் மேலே காண்டு இருக்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு அலிகேஷனை கொண்டு வராங்க.
அப்போ தான் அரோரா தான் கேட்டிருப்பாங்க, உன் ட்ரெஸ்ஸுன்னு அவருக்கு எப்படி தெரியும், அவர் என்ன கையை விட்டு பார்த்தாரா அப்படின்ட்டு அரோரா கேட்டிருப்பாங்க. இதை வச்சு தான் மேடம் வந்து 2-3 நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாரம் நடந்த டாஸ்கில் கூட விக்கல்ஸ் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் எல்லாரையும் உடனடியாக ஆக்டிவிட்டி ரூமுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாப்புல. இவர் கூட கேட்பார், ஜுவல்லை வைக்கணுமான்னு, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிடுவார். போகும்போது பிக் பாஸ் வந்து சொன்னார், வந்தா வாங்க, இவர் கூப்பிடுறாரு. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுவல்லை வச்சா தான் நாங்கள் வருவோம் அப்படின்றாங்க. வந்தாவா இல்லைனா சாவுங்க அப்படின்ட்டு இவர் போயிடுறாரு. எல்லாரும் போகிறாங்க. அப்போ அந்த சாவுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை வியானா வந்து எடுத்து கேட்குறாங்க. நல்ல விஷயம், வார்த்தை நீங்கள் மட்டும் வெல்லாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது விக்கல்ஸ் வந்து அதுக்கு முட்டு கொடுத்து என்ன பேசுகிறாருன்னா, நான் ஒரு மனுஷன், எனக்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்கும், பிக் பாஸை பார்த்துட்டு வந்து அந்த கோவத்தில் வரும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஆனால் நான் ஒரு கமெடியன், அம்மா சத்தியமாக நான் அப்படி சொல்லலை, அம்மா சத்தியமாக நான் இப்படி சொல்லலை, எல்லாத்துக்கும் அம்மா சத்தியம் பண்ணுறாப்புல. அந்த இடத்துல அழுகுறாருங்க அவர், வியானா கிட்ட அழுகுறாரு. இந்த பொண்ணை நான் தங்கச்சி மாதிரி நினச்சேன், இந்த பொண்ணு என்னை இப்படி சொல்லுது. ஏன்னா உனக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்தால் அழ ஆரம்பிச்சிடுறேன், ஆனால் மற்றவங்க மேலே மட்டும் எந்த விதமான தார்மீகமான காரணமும் இல்லாமல் நீங்கள் கிரிட்டிசிசம் வைப்பீங்க. நீங்கள் நினச்சா மட்டும் ஒருத்தவங்க தப்பு, ஆனால் மற்றவங்க உங்களை நினச்சா நீங்கள் சரியாயிடுவீங்களா? இப்போ திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இவர் எந்திரிச்சு ஒருத்தர்கிட்ட நெகட்டிவ் இருக்குன்றதுனால அவங்கள அப்படியே நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது கானா வினோத்துக்கு கிடையாது. ஆக்சுவலாக இவருக்கு தான் அதை சொல்லிக்கிட்டாப்புல. வார்த்தைகள் வேலை தான் செய்வாங்க, அப்போ அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும், அதை வச்சு நெகட்டிவாக. இப்போ நீங்கள் மட்டும் சாண்ட்ராவை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் திவ்யாவை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் மற்றவங்களை எப்படி, பார்வதி நீங்கள் நெகட்டிவ் பர்சன் தானே சொல்கிறீங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? ஸோ விக்கல்ஸ் தனக்குனா ஒரு மாதிரி, மற்றவங்களுக்குனா வேறு மாதிரி பேசக்கூடிய ஆள். இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வியானா வந்து அவர்கள் பண்ணது பக்காவாக உமன் கார்டு ஆகிருக்கும். அதனால தான் நான் வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டேன். இதுக்கு உமன் கார்டா, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு, இதுக்கு உமன் கார்டா, பைத்தியத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஓகேவா? இதை தான் எடுத்து போட்டு அடிக்கிறாப்புல. என்ன கேட்குறாருன்னா, ரம்யா பார்வதி வந்து இந்த விஷயத்த விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, விக்கல்ஸ் வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாரு, ரம்யா வந்து விக்கல்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாரை கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. முதல்ல நான் பார்வதியை கேட்டிருக்கணும், அதுக்கப்புறமா ரம்யாவை கேட்டிருக்கணும் அப்படின்னு வியானா சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் யாரை கேட்டீங்க? நான் விக்கல்ஸ் விக்ரமை கேட்டேன். யார் மேலே தப்பு இருக்கு? அப்போ இந்த பிரச்சனை வந்து அவராக எடுத்து பேசுகிறாரா இல்லை இவங்க கேட்டு பேசுகிறாரான்றது தெரில. ஆனால் இன்னைக்கு முழுக்க இந்த பக்கெட்டு மேட்டரை வச்சு மட்டுமே அவர் வந்து ரம்யாவுடைய அதை குழந்தை நாப்பில் என்ன நடக்குதுன்றது ரம்யா குழந்தைக்கு தெரியாமல் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்கிறாரு. ஏன்னா ரம்யா நடிக்கிறாங்கன்றது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், அதை வந்து அவர் கண்டுபிடிச்சார். அப்பட்டமான ஒரு நடிப்பு வந்து ரம்யா கொடுத்துருந்தாங்க. அது வந்து அழகாக விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு உடைக்கிறாங்க. இது மட்டும்தான் இந்த வாரத்தில் நடந்துச்சா பிரச்சனை? அப்போ பார்வதியை கேட்க மாட்டீங்க. பார்வதி கமருதனுக்கு ஆக்சுவலாக ரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ரோஸ் இருக்குன்னு தெரில. மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு, மைக்கை மறைச்சி வச்சு பேசுறதுன்றது அதை விட தப்பு. இப்போ இவங்க சாண்ட்ராவும் வியானாவும் மைக்கை கழட்டி வச்சுட்டு பாத்ரூமில் போய் பேசிட்டு வந்தாங்க. சீக்ரெட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 2 லூசுங்களும் அங்கே போயிடுச்சிங்க. இப்போ அது தப்புனா இதுவும் தப்பு தானே? அதை பிக் பாஸ் வந்து அப்பயே பேசினார்ல, இதையும் பிக் பாஸ் பேசியிருக்காருல, எந்த அளவுக்கு ரோஸ் நடக்குதுன்றதை பார்க்கணும். அண்டு முக்கியமான பிரச்சனைங்க, நீங்கள் அந்த வீட்டினுடைய ஒரு பில்லராக இருக்கிற பிக் பாஸ் அவங்க மதிக்கலை. அதை பற்றி இவர் பேசுவாரா மாட்டாரா? ஒருத்தரை கேரக்டர் இல்லை, அவ்வளோ சண்டை, அவ்வளோ சச்சரவு, கேட்பாரா மாட்டாரா? போன வாரம்லாம் கேட்டீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னு அவ்வளோ விஷயம் பேசுனீங்களே. இந்த வாரம் ஏன் வெறும் ஒரு மேட்ரு, இன்றைக்கி ஒரு பக்கெட் மேட்ரு, நாளைக்கு என்ன மேட்ரு? எவிக்ஷனை நினச்சா ஒரு பக்கம் நமக்கு வருத்தமாக இருக்குது. அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து சீரியஸ்லி ரொம்ப தப்பு. இவங்க கண்டென்ட்டுக்காகவும் டிஆர்பிக்காகவும் நல்ல பிளேயர்ஸை வந்து வெளியில் அனுப்புறதுன்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் ஒரு கார்ப்பரேட் மைண்ட் செட்டை தான். தனக்கு தேவைன்னா வந்து யாரை வேணாலும் வச்சுப்பாங்க, தேவைன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் வெளில அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆட்கள். ஓகே, சரி, நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அபியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் எவிக்டட்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இன்றைக்கி வியானா அவர்களுக்கு கிடைச்ச இந்த ரோஸ்ட், ரம்யாவுக்கும் பயங்கரமான ரோஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரம்யா இதுக்கப்புறம் மயங்க விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒவ்வொன்று ஒப்பாரி வைப்பாங்க. அழுகுறாங்க. அங்கே வியானா வந்து அழுகுறாங்க. அழுகும்போது அவர் கலாச்சிட்டு போகிறாப்புல.
ஒரு சிறிய கண்ணீருடன் ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே அவர் போகிறாப்புல. ஸோ லிட்ரலாக வியானாவை பங்கமாக கலாச்சிட்டு போகிறாரு. இதுக்கு வியானாவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்றதை நம்ம லைவில் தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுகிற இந்த விஷயம் இது ரொம்ப நாட்டுக்கு தேவையாச்சா? இந்த பிரச்சனை இந்த சீசனுக்கு தேவையே இல்லை. சரி, இதை அட்ரஸ் பண்ணோன்னா லைட்டாக அட்ரஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். ப்ரோமோ கண்டென்ட் வரைக்கும் அதை. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பார்க்குற யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க, தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அல்காரிதம் மாறி இருக்குது. லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு போய் சேரும். லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.